தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். பயனளிக்கிறது பொது முடக்கம். நாட்டில் கோவிட்-19 தாக்கம் குறைகிறது. விழுக்காட்டு மூத்த குடிமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. பொருளாதார முன்கள பணியாளர்களுக்கும் விரைவில் தடுப்பூசி. அரசியல் தலைவர்களை சந்திக்கிறார் பேரரசர். அடுத்த வாரத்தில் ஆட்சியாளர்கள் சிறப்பு கூட்டம். நாட்டில் கடந்த 2 நாட்களாக 5000க்கும் மேல் பதிவு செய்யப்பட்ட கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை இன்று மீண்டும் 6000ஐ கடந்தது. இன்று 6239 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஆயினும் அதற்கும் அதிகமாக 7386 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். 6228 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை 11 தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். மிக அதிகமான தொற்றுகளை பதிவு செய்த மாநிலமாக ஸ்லாங்கூர் உள்ளது. அங்கு 2291 பேருக்கும், கோலாலம்பூரில் 704 பேருக்கும், நெக்ரிசம்பிலானில் 507 பேருக்கும் தொற்று பீடித்துள்ளது. இன்று 75 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். 905 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் வேளை 453 பேருக்கு மூச்சுக்கருவி பொருத்தப்பட்டுள்ளது. பலனளிக்க தொடங்கியது முழு பொது முடக்கம். அண்மைய நாள்களாக தினசரி தொற்று எண்ணிக்கையும் கோவிட்-19 பரவல் விகிதமும் குறைந்து வருவது அதற்கு சான்று பகர்வதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். அண்மைய நாட்களாக பதிவு செய்யப்படும் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை சரிந்து வருவதுடன் RT விகிதமும் 0.96க்கு குறைந்தது. நாட்டில் கோவிட்-19 பெருந்தொற்று பரவலை தொடர்ந்து ஒடுக்குவதற்கு முழு பொது முடக்கம் மிக அவசியம் என்பதை இது காட்டுவதாக டாக்டர் அட்ஹாம் குறிப்பிட்டார். எனினும் முழு பொது முடக்கம் தொடங்கி 8 நாட்களுக்கு பின்னரும் தினசரி தொற்று எண்ணிக்கை இன்னமும் 5000க்கு அதிகமாகவே பதிவாகியிருக்கிறது. எனவே மக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை உறுதி செய்வது போன்ற நிர்ணயிக்கப்பட்ட சுகாதார பாதுகாப்பு நெறிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என டாக்டர் அட்ஹாம் கேட்டுக் கொண்டார். இவ்வேளையில் பொது மருத்துவமனைகளில் உள்ள பயிற்சி மருத்துவர்கள் தடுப்பூசி செலுத்தும் மையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளனர். நாட்டின் தடுப்பூசி திட்டத்தை துரிதப்படுத்தும் நோக்கில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் அட்ஹாம் தெரிவித்தார். பணி உறுதிப்படுத்தப்பட்ட பயிற்சி மருத்துவர்களும் கோவிட்-19 நோயாளிகளை கையாள கண்காணிப்பு மையங்களுக்கு அனுப்பப்படுவர். அதேவேளை தடுப்பூசி திட்டத்துக்கு உதவ பணி ஓய்வு பெற்ற மற்றும் முன்கூட்டியே சேவையில் இருந்து விலகிய மருத்துவ பணியாளர்களும் அழைக்கப்படுவர் என அமைச்சர் கூறினார். இதனிடையே 22வது நோய் தொற்றியல் வாரத்தில் கோவிட்-19 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42.1 விழுக்காடாக அதிகரித்தது. அதற்கு முந்தைய வாரத்தை காட்டிலும் மே மாதம் 31ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரையில் மரணமுற்றோர் எண்ணிக்கை 641 பதிவு செய்யப்பட்டது. இந்த வாரத்தில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 92 மரணங்கள் நேர்ந்ததாக டாக்டர் அட்ஹாம் பாபா தெரிவித்தார். ஆண்டின் 12ஆம் வாரம் தொடங்கி தொடர்ந்து 10 வாரங்களாக தொற்றுக்கு பலியாவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பொருளாதாரத்துறை முன்கள பணியாளர்களுக்கும் விரைவில் கோவிட்-19 தடுப்பூசி. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காலத்தில் செயல்பட அனுமதி பெற்ற துறைகளுக்கு அதில் முன்னுரிமை வழங்கப்படும் என தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். அது தொடர்பான நடைமுறைகளை கையாள சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் ப்ரோடெக் ஹெல்த் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் கோவிட்-19 தடுப்பூசி விநியோக உத்தரவாத செயற்குழு ஒத்துழைக்கும். தயாரிப்பு, ஏற்றுமதி, போக்குவரத்து, ஆள்பலம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்தோருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். தொற்று பரவலை கருத்தில் கொண்டு 4ஆம் கட்ட தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் விவரித்தார். அத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு, சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சு ஆகியவற்றுடன் ஒத்துழைப்பு நல்கப்பட்டு வருகிறது.
இதனிடையே ஸ்லாங்கூரில் கோவிட்-19 தடுப்பூசி விநியோகம் 17 விழுக்காட்டில் இருந்து 25 விழுக்காடாக அதிகரிக்கப்படும். மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப தடுப்பூசி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கைரி தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் 18 வயதுக்கு மேற்பட்டோரின் விகிதம் குறைந்தது 20 விழுக்காடாக உள்ளது. அதனை கருத்தில் கொண்டே ஸ்லாங்கூரில் தடுப்பூசி விநியோகிப்பை அதிகரிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக கைரி விளக்கினார். ஸ்லாங்கூருக்கு 29 லட்சம் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் என இதற்கு முன் கூறப்பட்ட நிலையில் ஜூன் 1ஆம் தேதி வரை 6,15,210 மருந்தளவு தடுப்பூசிகள் மட்டுமே பெறப்பட்டன. அது பற்றி மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அதிர்ச்சி தெரிவித்தது தொடர்பில் கைரி இவ்வாறு பதில் உரைத்தார். தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தில் பதிந்து கொண்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களில் 60 விழுக்காட்டினருக்கு இம்மாத மத்தியில் தடுப்பூசி செலுத்தப்படும். முதியோரில் இதுவரை 22,56,257 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பதிந்து கொண்டிருக்கும் நிலையில் 8,55,124 பேருக்கு முதல் மருந்தளவு தடுப்பூசி போடப்பட்டதாக கைரி ஜமாலுடன் விவரித்தார். 4,36,244 பேர் இம்மாதம் 15ஆம் தேதி வரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் சந்திப்பு ஒப்புதலுக்கான தேதியை பெற்றிருக்கின்றனர். எஞ்சியோருக்கு கூடிய விரைவில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் சந்திப்பு ஒப்புதலுக்கான தேதி தெரிவிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் தடுப்பூசிக்கு பதிந்து கொண்ட மூத்த குடிமக்களில் 60 விழுக்காட்டினருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆயினும் இன்னும் பதிந்து கொள்ளாத மூத்த குடிமக்கள் இருக்கின்றனர். பக்க விளைவுகள் பற்றிய அச்சமே அவர்களின் தயக்கத்துக்கு காரணம். ஐயத்தை போக்குகிறார் மருத்துவ வல்லுநர். முதுமையில் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதன் வழி கடும் நோய் கண்ட முதியோரை கடும் பாதிப்புக்கு இலக்காவதிலிருந்து காக்க முடியும். முதியோர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் முதியோர்கள் ரொம்ப பேர் வெக்சினேஷன் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, வெக்சினேஷன் போட மாட்டாங்க. எனக்கு புரியல, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம வெக்சினேஷன் எடுத்தோம்னாங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்துடும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ரெடியாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வைரஸ் நமக்கு வந்தாலும் அப்போ வெக்சினேஷன் எடுத்தால் வைரஸ் வராதுன்னு சொல்லுங்க, வைரஸ் சான்சஸ் இருக்குது. வந்தாலும் நம்மளுக்கு இறப்பு நிலைமையும் நம்ம அந்த நோய் இருக்கிற சக்தியும் நம்மளுக்கு கூடிக்கும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு கூடிச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு நம்ம குறைச்சிடலாங்க. ஸோ நீங்கள் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெக்சினேஷன் எடுத்தனால அவங்களோட இது பார்த்தீங்கன்னா இம்யூன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆல்சோ அவங்க கோவிட் பட்டாலும் அந்த சைட் எஃபெக்ட் அவ்வளோ இதாக இருக்காதுங்க. பயம் இன்னும் தயாராகவில்லை. இப்படித்தான் கோவிட்-19 தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்களிடம் இருந்து பதில் கிடைக்கிறது. கோவிட்-19 தடுப்பூசிக்கு எதிரான பரப்புரைக்கு ஊடே அதனை செலுத்திக் கொண்ட சில முதியோரை அணுகினோம். இந்த 4ஆம் தேதி சினோவிக் தடுப்பூசி எனக்கு செலுத்தப்பட்டது. செலுத்திய பின் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆகையால் அனைவரும் இந்த தடுப்பூசியை பெறுவது அவசியம். 3ஆம் தேதி போய் பைசர் ஊசி போட்டு வந்துட்டேன். வலி ஒன்றும் அப்படி தெரியல. வைக்கனாலே தான் கொஞ்சம் லேசாக கை வலி வீக்கமும் இருந்துச்சு. நம்ம உடம்ப நம்ம தான் கவர்ந்து பண்ணிக்கணும். நான் கடந்த 2ஆம் தேதி கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக்கொண்டேன். அவருடைய பேர் சினோவிக். நான் போட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் எனக்கு ஏற்படவில்லை. கோவிட்-19 தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின் ஏற்படும் பக்க விளைவுகள் அத்துணை கடுமையாக இல்லை, தற்காலிகம்தான் என்றும் சிலர் பகிர்ந்து கொண்டனர். அந்த சனிக்கிழமை சினோவிக் ஊசி போட்டுக்கொண்டேன். அதன் பிறகு எனக்கு கைவலியோ அல்லது காய்ச்சலோ கிடையாது. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நாம் அனைவரும் இந்த ஊசியை போட்டுக்கொண்டால்தான் நலமாக இருக்கலாம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊசி பைசர் ஊசி. இந்த ஊசி எங்களுக்கு போட்டதுனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது என்று எங்களுக்கு தெரிந்தால் ஒன்றுமில்லை. அந்த ஊசி போட்டதின் அடையாளமாக சற்று கையில் வலி இருந்தது. அதுக்கு பிறகு எந்த வேதனையும் ஒன்றும் கிடையாது. ஊசி போடுவதனால் நமக்கு நன்மையை தெரிய எந்த இதுவும் இல்லை. கோவிட்-19 தடுப்பூசி பற்றி எதிர்மறையான ஊகங்கள் ஆருடங்கள். எனினும் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை ஒடுக்க முடியும். எனவே கோவிட்-19 தடுப்பூசியை முதியோர் பெற்றுக்கொள்வதை உறுதி செய்வோம். இனி துணிச்சலுடனும் நிம்மதியுடனும் களத்துக்கு சென்று செய்திகளை சேகரிக்க முடியும். கோவிட்-19 தடுப்பூசி முதல் மறுதளவை இன்று பெற்றுக்கொண்ட 88 செய்தியாளர்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினர்.
புத்ராஜயா ஸ்ரீ சரோஜா மண்டபத்தில் உள்ள தடுப்பூசி மையத்தில் ஊடக பணியாளர்களுக்கு இன்று தொடங்கி தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. அவர்களுக்கான தடுப்பூசி சந்திப்பு ஒப்புதல் கடந்த திங்கட்கிழமை வழங்கப்பட்டது. Sangat lega lah ini kerana memberi keyakinan kepada saya untuk terus berada di lapangan, mendapatkan berita yang benar kepada rakyat Malaysia. Lega sangatlah bila dah dapat vaksin ni sebab selain jaga SOP, kita tahu vaksin ni pun salah satu untuk cegah COVID-19. ஊடக பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படாமல் இருந்தது தொடர்பில் கடந்த ஒரு மாதமாக குறைகூறல்கள் எழுந்து வந்தன. COVID-19 தடுப்பூசி பெறாத ஊடகத்தினர் செய்தி சேகரிப்பில் ஈடுபட வேண்டாம் என NUJM தீவகற்ப மலேசிய தேசிய செய்தியாளர் தொழிற்சங்கம் அறிவுறுத்தியது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டோர் மட்டுமே களத்தில் செய்தி சேகரிப்புக்கு அனுப்பப்படுவதை ஊடக தலைமை செய்தி ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என அதன் தலைவர் ஃபாரா மர்ஷிதா அப்துல் பத்தா வலியுறுத்தினார். ஊடகவியலாளர்கள் மத்தியில் பெரும் பகுதியினருக்கு இன்னும் தடுப்பூசி செலுத்தப்படவில்லை. ஆகவே COVID-19 தொற்று பரவலை ஒடுக்கும் நடவடிக்கையாக இது அமைகிறது. அதேவேளையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஊடகவியலாளர்கள் களத்தில் இருக்கும் போது தொடர்ந்து SOP நெறிகளை பின்பற்றும்படி அவர் அறிவுறுத்தினார். முழு பொது முடக்க காலத்தில் SOP விதிகளை மீறிய 885 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 852 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 33 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பஹாங், கிளாந்தான், ஜொஹூர், சபா, சரவாக் ஆகியவற்றின் 11 பகுதிகளில் இம்மாதம் 11 முதல் 24ஆம் தேதி வரை PKPD விதிக்கப்படுகிறது. மேலும் 8 பகுதிகளில் அந்த ஆணை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. COVID-19 தொற்றால் அதிகம் பாதிக்கும் சாத்தியமுள்ள மக்கள் தொடர்ந்து தங்கள் குடியிருப்பு பகுதிகளை விட்டு வெளியேறாமல் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக PKPD ஆணை விதிக்கப்படுவதாக டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தெளிவுபடுத்தினார். மனிதவள அமைச்சின் கீழ் பெமர்காசா திட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்ட ஊதிய உதவி திட்டம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்று காலகட்டத்தில் வேலை இழந்தோர் சொக்சோவின் வேலை காப்புறுதி திட்ட உதவிக்கு விண்ணப்பிக்கும்படி மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ M. சரவணன் வலியுறுத்தினார். இந்த முழு பொது முடக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார துறைகளுக்கு கூடுதலாக 1 மாத ஊதியத்தை மானியமாக வழங்க அமைச்சு முன்வந்துள்ளது. வழக்கமாக சொக்சோ சந்தாவை தவிர்த்து சம்பளத்தில் EIS எனப்படும் உதவித்தொகையை செலுத்தியவர்கள் இந்த உதவிக்கு தகுதி பெறுவதாக அமைச்சர் கூறினார். அவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்படுவதுடன் வேலை கிடைப்பதற்கான உதவிகளும் செய்து தரப்படும். தகுதி பெற்றவர்கள் மீண்டும் வேலைக்கு திரும்ப விருப்பம் கொண்டுள்ளவர்களுக்கு 3 முதல் 6 மாதம் வரையில் தங்களின் சம்பளத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை செய்து அதில் ஒரு வேலையை இழந்து வருமானம் குறைந்தவர்களும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என டத்தோஸ்ரீ M. சரவணன் குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் தலைவர்கள் இவ்வாரத்தில் பேரரசரை சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வந்த வேளை முதலாவதாக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் இன்று காலை அவரை சந்தித்தார். ஆயினும் அது வழக்கமான அமைச்சரவை கூட்டத்துக்கு முந்தைய சந்திப்பாக மட்டும் அமைவதாக பிரதமர் பின்னர் அவரின் ஃபேஸ்புக் இடுகையில் குறிப்பிட்டிருந்தார். காலை 7:50 மணிக்கு பிரதமரின் காருடன் மேலும் சிலரின் கார்களும் இஸ்தானா நகாராவுக்குள் நுழைந்தன. 8 மணி தொடங்கி 1 மணி நேரத்துக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடேன் அல் முஸ்தபா பில்லா ஷாவுக்கும் பிரதமருக்கும் இடையே சந்திப்பு நடைபெற்றது. அரசாங்கம், நிர்வாகம் தொடர்புடைய விவகாரங்கள் அப்போது விவாதிக்கப்பட்டதாகவும் கருத்துகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாகவும் தான் ஸ்ரீ முஹிடின் தெரிவித்தார். 8:56க்கு அரண்மனையை விட்டு வெளியேறிய பிரதமர் அமைச்சரவை கூட்டத்துக்கு தலைமையேற்க புத்ராஜயா சென்றார். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வாகனம் இஸ்தானா நகாராவுக்குள் காலை 10:40 மணிக்கு நுழைந்தது. அந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டத்தோஸ்ரீ அன்வார் COVID-19 நடப்பு சூழல், நாடாளுமன்ற கூட்டம், நாட்டின் பொருளாதார நிலை பற்றி பேரரசருடன் கலந்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்தை மாற்றுவதை பற்றி அந்த சந்திப்பில் பேசப்படவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். அவசர காலத்தை முடிவுக்கு கொண்டுவரும் விவகாரத்தில் நாட்டின் மன்னராட்சிக்கு உட்பட்ட அரசியல் அமைப்பு அனைவரும் பின்பற்ற வேண்டும் என பேரரசர் கேட்டுக் கொண்டதாகவும் டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். இவ்வேளையில் ஐசேக்க தலைமை செயலாளர் லிம் குவான் எங்கும் பேரரசரை இன்று மாலை சந்தித்தார்.
வரும் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு கூட்டத்துக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடேன் அல் முஸ்தபா பில்லா ஷா தலைமையேற்கவிருக்கிறார். நாட்டில் கோவிட்-19 பரவலை ஒடுக்கும் முயற்சிகள் அவசர காலத்தில் அவற்றை நடைமுறைப்படுத்துவது பற்றி ஆட்சியாளர்கள் விவாதிப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேரரசரின் முன்னெடுப்பில் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இஸ்தானா நெகாரா அரச நிர்வாக அதிகாரி டத்தோ அஹ்மத் ஃபடில் ஷம்சுதீன் தெரிவித்தார். முழு பொது முடக்கத்தின் போது பதிவு பெற்ற அனைத்து அமைப்புகளும் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். இருப்பினும் பொது முடக்க SOP விதிகள் மற்றும் ஆண்டு கூட்டத்துக்கான அடிப்படை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மெய்நிகர் முறையில் நடத்தப்படும் கூட்டங்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக ROS சங்க பதிவகம் தெரிவித்துள்ளது. அதன் தொடர்பில் எல்லா அமைப்புகளும் ஒத்திவைப்புக்கான எழுத்துப்பூர்வ விண்ணப்பத்தை ROS-இடம் சமர்ப்பிக்க வேண்டும். பொது முடக்க காலம் முடிவடைந்ததும் ஆண்டு கூட்டத்தை நடத்த பரிந்துரைக்கும் நாளும் கூடுதல் SOP விதிகளும் அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு பிறகு 60 நாள்களுக்குள் அனைத்து அமைப்புகளும் ஆண்டறிக்கையை ROS-இடம் வழங்க வேண்டும். அமைப்பின் நிர்வாகம் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய ஆண்டு பொதுக்கூட்டம் நடத்தப்படுவது அவசியம் என ROS வலியுறுத்தியது. PSI தென் பினாங்கு திட்டம் தொடரப்படும். அந்த திட்டத்தை ரத்து செய்யும்படி பல்வேறு தரப்பினர் தொடுத்து வரும் நெருக்குதலுக்கு அடிபணிய போவதில்லை என பினாங்கு மாநில அரசாங்கம் சூளுரைத்துள்ளது. இதற்கு முன் அத்திட்டம் PSR தென் பினாங்கு கடல் மீட்பு திட்டம் என அழைக்கப்பட்டது. தொழில்நுட்ப பொறியியல் முன்னேற்றத்தின் துணையுடன் PSI திட்டத்தை மேம்படுத்தலாம். அதேவேளை பாதிப்பு இல்லாமல் சுற்றுச்சூழலையும் சமூகத்தையும் தொடர்ந்து பராமரிக்க முடியும் என மாநில முதலமைச்சர் சவுகான்யோ உறுதியளித்தார். அத்திட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுவதை மாநில அரசாங்கம் இதுவரை மறுத்ததில்லை. ஆயினும் விளைவுகளை குறைக்கும் நடவடிக்கைகள் குறித்து மக்களிடம் தொடர்ந்து பகிர்ந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கடல்வாழ் உயிரினங்களுக்கு புதிய வாழ்விடத்தை அமைத்துக் கொடுப்பது, மீனவர்களுக்கும் வட்டார மக்களுக்கும் அதிகமான வேலை மற்றும் வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது அவற்றுள் அடங்கும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பொது சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை முறை மேம்பாட்டுக்கு வித்திடக்கூடிய சூழலை, குறிப்பாக புதுப்பிக்கப்படக்கூடிய எரிசக்தி பயன்பாடு, குறைந்த கரிமத்தை பயன்படுத்தும் போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றுக்கு இத்திட்டம் வழிகோலும் என சாவ் மேலும் விவரித்தார். குவாக்வாரலி ஸ்டீவன்ஸின் உலகின் சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக மலாயா பல்கலைக்கழகம் இடம்பெற்றுள்ளது. அதில் 65வது இடத்தை வகிக்கும் நாட்டின் அந்த முன்னோடி பல்கலைக்கழக வரலாற்றில் இது 2வது சிறந்த அடைவு நிலையாகும். உலகின் 25,000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு மதிப்பிடப்பட்டன. நிர்வாக அடைவு நிலை, கல்வியாளர் எண்ணிக்கை அடிப்படையில் மிகச்சிறந்த 100 பல்கலைக்கழகங்களுள் மலாயா பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கிறது. கல்வியாளர்கள் அடிப்படையில் 72ஆம் இடத்தை எட்டிய மலாயா பல்கலைக்கழகம் நிர்வாக மதிப்பீட்டில் முதன்முறையாக 46ஆம் நிலைக்கு உயர்ந்தது. இது குறித்து கருத்துரைத்த மலாயா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் முகமது ஹம்டி அப்துல் ஷுக்கூர், வேலை சந்தையில் நுழைய மாணவர்களுக்கு தரமான கல்வியை அந்த உயர்கல்விக் கழகம் வழங்குவதை இந்த அடைவு நிலை கட்டியம் கூறுவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து நாளை முதல் அடுத்த புதன்கிழமை வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. ரான் 97 ரக பெட்ரோல் விலை 2 சென்ட் அதிகரித்துள்ளது. ரான் 95 ரக பெட்ரோல் தொடர்ந்து 2 ரிங்கீட் 5 சென்ட்டுக்கு விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கீட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. ஆயினும் ரான் 97 ரக பெட்ரோல் விலை 2 சென்ட் அதிகரித்து 2 ரிங்கீட் 65 சென்ட்டுக்கு விற்கப்படும். Dan kes sifar untuk penularan tempatan. அந்த நொடியில் வெற்றி பெறுவோம் என கனவு கண்டோம். ஆனால் அக்கனவு நனவாகவில்லை. SOP விதிகளை பின்பற்ற தவறினால் கோவிட்-19க்கு எதிரான போரில் வெற்றி பெறுவது சாத்தியமற்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான டோக்கியோ 2020 பாராலிம்பிக் போட்டி. அப்போட்டிக்கு நாட்டின் வீரர்கள் மேலும் 3 தகுதி பெறுகின்றனர்.
டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிக்கு தேசிய விளையாட்டாளர்கள் மேலும் 3 முன்னேறியிருக்கும் நற்செய்தியை இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரிசால் மெரிக்கான் நைனா மெரிக்கான் அவரின் முகநூல் வாயிலாக அறிவித்தார். பூப்பந்து பிரிவில் சியா லைக் ஹோவும் டீடின் தராசேவும் அப்போட்டியில் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். நடப்பு உலக தரவரிசை அடிப்படையில் சியா லைக் ஹோ டோக்கியோ பாராலிம்பிக்கு தகுதி பெறுகிறார். 6 முறை உலக வெற்றியாளராக மகுடம் சூடியிருக்கும் அவர் SU5 பிரிவில் விளையாடுவார். சக்கர நாற்காலி டென்னிஸ் வீரர் அபுசாமா பொர்ஹான் தகுதி அடிப்படையில் அப்போட்டிக்கு முன்னேறுகிறார். இதுவரையில் பங்கேற்ற 9 போட்டிகளின் வாயிலாக 608 புள்ளிகளை திரட்டி உலகத்தர வரிசையில் 40வது நிலையை அவர் வகிக்கிறார். ஒலிம்பிக்கில் பங்கேற்க மலேசியாவுக்கு தடையா? அந்த தகவலை மறுத்தார் போட்டியின் ஏற்பாட்டுக்குழு தலைமை செயல்முறை அதிகாரி தொஷிரோ முத்தோ. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு இலக்கானோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து மலேசியா உட்பட 10 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இதற்கு முன்னர் தகவல் வெளியாகியது. அதனை திட்டவட்டமாக மறுத்த மூட்டோ அதன் தொடர்பில் எந்தவொரு பரிந்துரையும் முன்வைக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தினார். மாறாக தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கும் நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்னர் 2 மருந்தளவு தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறளும் விளக்கமும். குறள் 616. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும், முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் என்கிறது அக்குறள். இனியும் அலட்சியமா? உயிர்காக்கும் கோவிட்-19 தடுப்பூசியை காலம் தாழ்த்தாமல் செலுத்திக் கொள்வோம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.